நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில், அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதின்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போகிறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கடமையாக்கி அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றி வேண்டும் அல்ல, அதனை ஏற்றுக்கொள்வாயாக. உலகத்தில் வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் மீனான முஸ்லிமான அனைவரும் பாங்கள் மன்னிப்பாயாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்கள் பாங்கள் மன்னிப்பாயாக. இந்த ஊரில் மீனான முஸ்லிமான பாங்கள் மன்னிப்பாயாக. இந்த நிகழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நிகழ்ச்சியை நீ கபுல் செய்து கொள்வாயாக. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நோம்பாளிகளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. ரபிரமன் இந்த நோன்பு வைத்துக்கொண்டு அறிந்தோ தெரிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. ரபிரமான இதன் கூலி யா அல்லா, நீ இந்த கூலியை நேரடியாக நீ தருவான் என்று சொல்லி இருக்கின்றாய் யா அல்லா. அத்தகைய அந்த கூலி யா அல்லா நேரடியாக நான் வாங்குவதற்கும் உன்னை பார்ப்பதற்கும் யா அல்லா உதவி செய்வாயாக. தீய விஷயங்கள்ட்ட எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரபிரமானே யா அல்லா, இன்னும் நாங்கள் எதெல்லாம் கேட்க தெரியாமல் இருக்கின்றோமோ அத்தகைய பிரார்த்தனையெல்லாம் இந்த பிரார்த்தனை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் யா அல்லா. அது கெட்டதாக கேள்விப்படுவாயாக. யா அல்லா, உன்னுடைய அரிஷ், உன்னுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் இந்த சொர்க்கத்தை யா அல்லா எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தில் யா அல்லா உன்னை அடைந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. உன்னை பார்த்த நிலையில் ருக்கும் சஜிதாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. உன்னை பார்த்த நிலையில் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. இறைவா, உன்னை பார்க்கின்ற பாக்கியத்தை எங்கள் கண்கள் அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லா, எங்கள் அனைவரும் நிராகரித்து விடாது யா அல்லா. நீ நிராகரித்தால் நாங்கள் எங்கே செல்லும் யா அல்லா. ஆகவே நாங்கள் உன்னையே சார்ந்தவளாக இருக்கணும் யா அல்லா. உன்னையே நான் நம்பிவிட்டோம் யா அல்லா. ஆகவே யா அல்லா, எங்கள் ஒருபொழுதும் ஒரு நொடிப்பொழுதும் எங்கள் விலகி விடாது யா அல்லா. யா அல்லா, நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து யா அல்லா ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக. மரணிக்கின்ற தருவால் யா அல்லா கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தும், மரணிக்கின்ற தருவால் யா அல்லா நீ பார்க்கின்ற அரியான வரிக்காக காத்து கொண்ட நிலையும் அத்தகைய சாலியான மரணத்தை வழங்குவாயாக. நாங்கள் மரணத்தை நேசிக்கணும் யா அல்லா. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம் யா அல்லா. ஆகவே நிரந்தரமான உலகத்திற்கு நாங்கள் வருவக்கூடியவர்களாக ஆக்கி அருள்புரிவாயாக. எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நரகத்தை ஹராமாக்குவாயாக. யா அல்லா, மன்னரை யா அல்லா கேள்விகள் லேசாக்குவாயாக. ரபி ரஹ்மானே, மன்னரில் யாழ நெருக்கடி நீக்குவாயாக. விசாலத்தை நீக்குவாயாக. யாழ விசாலத்தை தந்தல் புரிவாயாக. நெருக்கடி நீக்குவாயாக. கேள்விகளில் லேசாக்குவாயாக. யாழ இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக. யாழா, இன்னும் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்க தெரியாமல் இருக்கணும் யா அல்லா. அறியாத விஷயம் நீ அறிந்தவன் யா அல்லா. ஆகவே எங்களுக்கு தெரியாத விஷயம் நீ கற்றுத்தருவாயாக. ரபி ரஹ்மான், எங்கள் நேரு வழி கற்றுத்தருவாயாக. யா அல்லா, உன் அறியாமல் இருக்கிற அனைவருக்கும் இஸ்லாமிய ஹிதாயத்தை அனைவருக்கும் வழங்குவாயாக. யா அல்லா, ஈமானோடு வாழ்ந்து இன்னும்
ஈமானோடு மறக்கின்ற பாக்கியத்தை அழுங்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு பெற்ற மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கியல் புரிவாயாக. இந்த நோம்பை உனக்காக நாங்கள் நோட்டோம் யா அல்லாஹ், உண்மையிலேயே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், உண்மையிலே நாங்கள் பொறுப்பு சாட்டுகிறோம் யா அல்லாஹ். ஆகவே எங்களோட நோம்பில் நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், சிராத்தல் முஸ்லிம் பாத்தில் மின்னலத்தில் கடக்கச் செய்வாயாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا من لدنك رحمة وهب لنا من أمرنا رشدا. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحانك ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இப்போது நோன்புத்திருக்கும் நியத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஜ்ஸிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் நோன்பு நோற்றோம், உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். யா அல்லாஹ், உன்மீதே நாங்கள் பொறுப்பு சாட்டுகின்றோம். நீ அளித்த உணவு கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கின்றோம். எங்கள் நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين هم يراءون ويمنعون الماعون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله பெரியவர்கள் அனைவரும் அப்படியே அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரவர் அவருடைய இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனித நிகழ்வில் 20 ஆண்டுக்கும் மேலாக இலவச சஹர் உணவையும் பல மக்களை பசியார செய்யக்கூடிய கோவையின் ஜீவசாந்தி அறக்கட்டளைக்கு தலைவரின் கையால் கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்ற அனைவரும் அவருடைய இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில், அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம் வச்சுக்க போகிறதே இல்லை, அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655 83088.